மலேசியாவில் அந்த ஜூவில் வந்து இந்த மாதிரி வண்டியில் உட்கார வச்சு சுற்றி காட்டிடுறாங்க ஃபுல்லாக. நல்ல பெரிய ஜூ, எல்லா மிருகங்களும் இருக்கு. நல்ல பெரிய இடம். வேணுங்கிற இடத்துல நம்ம இறங்கி நம்ம இஷ்டப்படி சுற்றி பார்த்துட்டு அடுத்து வர வண்டியில் ஏறி பின்னாடி தெரிகிற கட்டடம் தான் மலேசியன் ஹைகோர்ட். அதுக்கு நேராக பின்னாடி மேலே இருக்கிறது வந்து அந்த போஸ்ட் ஆஃபீஸ். அந்த லாங்கில் தெரிகிறது வந்து இந்த பக்கம் அது நேஷனல் ஹிஸ்ட்ரி மியூசியம். இப்படி கொஞ்சம் இப்படி தள்ளி வந்தோம்னா என்ன அப்படி காட்டுவேன். இந்த கொடிக்கம்பத்தை அப்படி கட்டுது. இந்த கொடிக்கம்பம் தான் கும்பத்தில் தான் மலேசியா 1957 வருஷம் சுதந்திரம் அடைஞ்ச போது இந்த கொடிக்கம்பத்தில் இருந்த தான் முதல்ல மலேசியா நாட்டு கொடி ஏற்றப்பட்டது. இந்த திடல்ல தான் சுதந்திர தின கொண்டாட்டங்கள் நடந்தது. வீட்டில் தெரியாது. இப்போ இந்த ரெண்டு சைட்லையும் பிளாட்பாரத்துலேயும் இங்கே பீச் கிடையாது. கோலாலம்பூரில் பீச் மாதிரி எல்லாரும் உட்காந்து பேசுறதுக்கு டெல்லியில் போட் கிளப் மாதிரி இது ஒரு பொழுதுபோக்கு இடம். இது என்ன இடம்? இது என்ன இடம்? இந்த இடத்துக்கு பேர் டத்தாரன் மெர்டேகா. மெர்டேகா என்ற சொல்லுக்கு, மலாய் சொல்லுக்கு சுதந்திரம், விடுதலை என்று பொருள். இதுக்கு பக்கத்திலே மெர்டேகா ஸ்டேடியம் இருக்குது. மெர்டேகா ஸ்டேடியத்தை பற்றி நீங்கள் விளையாட்டு ஆர்வலர்கள், மெர்டேகா ஸ்டேடியத்தை பற்றி விளையாட்டு ஆர்வலர்கள் ஏற்கனவே கேள்விப்பட்டிருக்கலாம். மெர்டேகா கப் ஃபுட்பால், மெர்டேகா பந்தயங்கள், கோப்பைகள் பந்தயங்கள், ஹாக்கி பந்தயங்கள்லாம் அங்கே நடக்கும். இவர் வந்து ஜாகிர் ஹுசேன், நம்ம தஞ்சை மாவட்டம் ஐயம்பேட்டையை சேர்ந்தவர். இங்கே வியாபார நிறுவனம் நடத்திட்டு இருக்காங்க. இன்றைக்கு எங்களை கூப்பிட்டு போய் இன்னைக்கு சரவணபவன் கோலாலம்பூரில் சரவணபவன் ஹோட்டலில் டின்னர் முடிச்சு இப்போ அப்படி வந்துட்டு அப்படி ஒரு ரவுண்ட் ஊரை சுற்றி காட்டிட்டு இருக்காரு. என்னுடைய மனைவி மலேசியாவை சேர்ந்தவர், ஒரு குழந்தை இருக்கு. இந்த இடத்து பேரு ஜலான் புக்கிட் பில்தாங். இது பெட்ரோனாஸ் டவர் நைட் லைட்ல தெரியுது.
பார்லிமெண்ட் பார்க்க போயிட்டு இருக்கிறோம். நண்பர் மனோகரன் கார் ஓட்டிட்டு இருக்கிறாரு. அவர் மலேசியா குடிமகன், தமிழ்நாட்டில் சேலத்தை சேர்ந்தவர். இது வந்து பார்லிமெண்ட் ரோடு. நம்ம போயிட்டு இருக்கிறது வந்து பார்லிமெண்ட் ரோடு. ஜலான் பார்லிமெண்ட். இப்போ பார்லிமெண்ட் ஸ்ட்ரீட்ல போயிட்டு இருக்கோம். மலாய் மொழியில ஜலான் ஜலான் என்று சொன்னால் அது வந்து சாலையை குறிக்கும். நாடாளுமன்ற கட்டடத்திற்குள் கட்டடத்தின் நுழைவாயிலுக்குள் சென்று கொண்டிருக்கின்றோம். அதுக்கான அனுமதி சீட்டை பாஸ்போர்ட்டை ஒப்படைச்சிட்டீங்களாங்க? நமது பாஸ்போர்ட்டை, என்னுடைய பாஸ்போர்ட்டை இந்த அலுவலகத்தில் கொடுத்து விட்டு இந்த அடையாள அட்டையை பெற்றுக் கொண்டிருக்கிறேன். இப்பொழுது நாடாளுமன்றத்திற்குள் சென்று கொண்டிருக்கிறேன். Keturunan Siam yang mempunyai taraf warga negara Malaysia dikategorikan sebagai calon lain-lain. Sementara yang bukan warga negara Malaysia, mereka dikategorinya sebagai calon warga asing. Oleh yang demikian, Kementerian Pelajaran tidak jumlah sebenar pelajar-pelajar keturunan Siam yang mengambil peperiksaan tersebut. Walau bagaimanapun, berdasarkan pencapaian calon-calon yang dikategorikan sebagai calon lain. சார் வந்து செல்வராஜா, இவங்க மலேசியா பார்லிமெண்ட்ல ஒர்க் பண்றாங்க. பார்லிமெண்ட் அந்த கோரம் மெயின்டைன் பண்றது, சபை நடவடிக்கைகளை கண்காணிச்சுட்டு இருப்பாங்க. அதான் சாருடைய பணி. அவங்க தமிழ்நாடு சேலத்தை சேர்ந்தவங்க. இது பார்லிமெண்ட் சம்பந்தமான டீட்டெயில்ஸ் எல்லாம் இப்போ எனக்காண்டி வந்து நெட்டில் இருந்து கலெக்ட் பண்ணி கொடுத்துருக்குறாங்க. வேற அங்கே பார்லிமெண்ட் பற்றி வேற ஏதாவது சபைகள்? பார்லிமெண்ட் வந்துட்டு இங்கே வந்துட்டு 2 தேவான் இருக்கு. தேவான் சொன்னா 2 சபை. ஒன்னு வந்து ஹவுஸ் ஆஃப் ரெப்ரசன்டேட்டிவ்னு சொல்றது. ஹவுஸ் ஆஃப் ரெப்ரசன்டேட்டிவ் தான் வந்து மக்களவை. இன்னொன்னு வந்து சேனட் சபைன்னு சொல்றது. சேனட் சபைன்னு சொன்னாக்க ஹவுஸ் ஆஃப் ரெப்ரசன்டேட்டிவ்ல எத்தனை உறுப்பினர்கள் இருக்காங்க? நம்ம இப்போ இருக்கிறது வந்து 219 பேரு. 219 உறுப்பினர்கள் இருக்காங்க. இதுல வந்து 21 பேர் வந்துட்டு எதிர்கட்சியை சேர்ந்தவங்க. மற்றவங்க 194 பேர் வந்துட்டு ஆளுங்கட்சியை சேர்ந்தவங்க. சரி, ஆளுங்கட்சின்னு சொன்னா 14 கட்சிகள் சேர்ந்ததுதான் ஆளுங்கட்சி. அதுல வந்து சீனர்கள் கட்சி, இந்தியர்கள் கட்சி, மலாய்க்காரர்கள் கட்சி, மற்ற சபா சரவாக் என்று சொல்லக்கூடிய ஸ்டேட்டுகளில் உள்ள கட்சிகள், பல விதமான கட்சிகள் எல்லாம் வந்து 14 கட்சிகள் சேர்ந்ததுதான் ஆளுங்கட்சி. அதுல வந்து 194 உறுப்பினர்கள் இருக்காங்க. சரி, அவர் அங்க பிரைம் மினிஸ்டரோட அந்த கட்சிக்கு எத்தனை உறுப்பினர் இருக்காங்க? அவங்க வந்து ஒரு ஏறக்குறைய ஒரு 90 உறுப்பினர்கள் இருக்காங்க. அதான் வந்து அம்னோன்னு சொல்றது. அம்னோ. மற்றது எம்ஐசி விளக்கம் என்ன? யுனைடெட் மலேயன் நேஷனல் ஆர்கனைசேஷன். யுனைடெட் மலேயன், அதுதான் அம்னோ. சரி, அது வந்து மலாய்க்காரர்கள்